ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சீக்கிரம் பிள்ளைங்கிட்ட கஞ்சி கொடுத்துருமா? சரிங்க. அடே மலரு கையில எந்திரிக்கடி, மணி 8 ஆகுது. அக்கா தங்கச்சி போட்டி போட்டு தூங்குறாளுங்க பாரு. ஏய் எங்கடி போக்கா, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு என்ன, அம்மா வந்து உன்னை விளக்கு மாத்துல பிக்க போகுது. எப்படியோ போ. பகல் பூரா லோன்னு அலைய வேண்டியது, அப்புறம் பொழுது விடுந்து தூங்குறது. நல்லா வந்து பிறந்தாளுங்க என் மகனுக்கு. சீக்கிரம் வயலுக்கு கிளம்புங்கடி. உங்க அப்பாக்கு கஞ்சி கொண்டு போகணும்ல. முதல்ல அவளை எழுப்புமா, உனக்கு நான் தான் எழுச்சவாய். இன்னும் அவன் எழுந்துக்கல. அடியே ஏமா காலம் கத்தல கத்திட்டு என்னது கத்திட்டு இருக்கனா? உன்னை வர இரு. ஏய் சீக்கிரம் ஊத்துடி. யார் நீ தூங்குஞ்சி? என்னடி பண்ற? ஊத்திட்டு தானே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் நோய் நோயிட்டு. இந்தா உனக்கு தண்ணி மோல்றதுக்கே வலிக்குதா? வாச பெருக்கிறதுல இருந்து அடுப்படி வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். ஊரை சுத்த சொன்னா மட்டும் நல்லா சுத்துவ. ஆமா ஊரை சுத்துனாங்க, நீ பாத்த. கைலக்கா கைலக்கா என்னங்கடா? உங்களை தான் குளத்துக்கு கிழங்கு பறிக்க போறோம், அதான் கைலக்காவையும். அவளுக்கு வீட்டுல வேலை இருக்கு, அவெல்லாம் வரமாட்டா. நீங்க போங்கடா. என்னடா பாக்குறீங்க? போங்கடானா. டேய் நில்லுங்கடா கொஞ்ச நேரம், நானும் வரேன். போவ இரு இரு, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மாட்ட சொன்னா பயமா? உட்காருங்க, போச்சு மழை. டேய் டேய் பொடி நாய். அம்மா இவ்வளவு போற பாரு. நானும் வரேன். டேய் போ. டேய் நில்லுங்கடா. வீட்டு வந்துதானா?
என்னடி வந்தது வராதமா தூக்கு சட்டியை போட்டு உடைக்கிற? கொளுத்து நிக்கிதான் கொக்கு குமரிக்கு பிடிச்சிட்டா பித்து. கேள்வி உன்னா இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? ஆமா என்ன மட்டும் நல்லா கேள்வி கேளு. கழுதைக்கு இருக்குதான் கழுத்து. நம்ம வாய் வேற சும்மா. அங்க உன் சின்ன மக மட்டும் கொலம் குட்டன் கூத்தடிச்சிட்டு இருக்கா. அவ்வளவு ஒண்ணும் கேள்வி கேட்காத. ஏண்டி இது ஒரு விஷயமாடி? விளையாட்டு பிள்ளை ஏதோ லீவு விளையாட போயிருப்பா, அவகிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு. ஆமா அவ மட்டும் உனக்கு விளையாட்டு புள்ள, அப்ப நாங்களாம் என்னவா? உன்னை திருத்தவே முடியாதுடி. என்னடா என்னன்னு கேக்குறல சொல்லு. கைலுக்கு கைலுக்கு என்ன ஆச்சு? ஐயோ கைலு 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 சொல்லிட்டு போங்க. கோமதிக்கா அத்தாடி நான் பெத்த மவளே. கோமதி பதறாம வாடி, நல்ல விஷயம் தான். கைலு பதறாத, ஒண்ணும் இல்ல. கைலு என்னாச்சுமா? வயிறு வலிக்குதா? குத்த வச்சுட்டாடி உன் குமரி. என்னத்த சொல்றீங்க? ஆமாடி, உன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வர போறேன். நிஜமாவா? கோமதி மகளுக்கு குடித்தனம் பண்ற இடத்துல இடம் இல்லாம குளத்தங்கரையில வந்து குத்த வச்சிருக்கா. அடிச்சிருக்கீங்க, எதையாச்சும் பேசுவாங்க. நேரத்துல பிள்ளைய கூட்டிட்டு போ, உங்களுக்கு கிடக்குற ஆளுங்க. முந்திட்டு பின்ன பிறந்தவ குந்திட்டாளா? போக்கா, முந்தினா முந்திரி கொட்டை, பிந்தினா பெலா கொட்டை. வாடா. ஏண்டா வண்டியை கழிட்டு வர இவ்வளோ நேரமா? அண்ணே, உங்க அக்கா மக வயசுக்கு வந்துருச்சுண்ணே. அண்ணே வயசுக்கு வந்தது கையில். நண்டு கொட்டப்புலி கையில எங்களோட விளையாட வரமாட்டியா? வா கையில, இனிமே நீ குளத்துல இறங்க வேணாம், நாங்களே எனக்கு உனக்கு நிறைய கிழங்கு பறிச்சு தரோம். டேய் கையில உட்காந்துச்சுடா, அதனால இனிமேல் நம்ம கூட விளையாட வராது. போடு, இத்தனை நாள் உட்காராம நின்னுகிட்டு இருந்துச்சு. டேய் இப்ப போறீங்களா என்னடா? சீக்கிரமா களி கிண்டுமா, அவ சும்மாவே பசி தாங்க மாட்டா. நீ ஏண்டி பறக்குற? நீ முதல்ல போய் வந்தவங்களுக்கு எல்லாம் காப்பியை கொடு. நான் போய் காப்பி கொடுக்குறேன், நீ முதல்ல கிண்டு. காப்பி குடிங்க பெரியம்மா. எனக்கு வேண்டாம்மா, முதல்ல வந்தவங்களுக்கு கொடு. சரி. அம்மாங்க? அம்மா அடுப்பங்கரையில இருக்காங்க. சரிம்மா. கோமதி வாக்கா. என்னம்மா சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லி விட்டாச்சா? அதெல்லாம் காலையிலே எல்லாருக்கும் சொல்லி அமிச்சாச்சுக்கா. சிதம்பரத்துக்குமா? அங்க இருந்தெல்லாம் யாரும் ஒன்றும் வர வேண்டாம். மாமா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் பெரிய மாமா. வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்து பாத்து. சரி வாப்பா வாப்பா வா வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல கண்ணாடியை போட்டு. ஏய் வாள தரே. உள்ள வெச்சுக்கோ போயா. நம்மளே மதிப்பாங்க. சரி வா. போ போ. நல்லா வணக்கம். இதென்ன அதே மைனர் மாதிரி போறா. அந்த காக்கா போட்டுச்சா வேஷம். அத பார்த்து ஊரே ஆச்சா நாசம். அப்படி இருக்கு. அப்படியா? மஞ்சள் தண்ணி ஊத்துனாலாம் மங்களம். நீ வாய போலக்காத ஒரு அங்கலம். மாமா மலரே நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் மாமா. கேசரி எடுத்துக்கோங்க. அம்மாங்கம்மா? அம்மா உள்ள இருக்காங்க. சரி நான் அம்மாவை பார்த்துடுறேன். சரி மாமா. அக்கா இங்க என்னக்கா பண்ற? எல்லாம் அங்க வந்துட்டாங்க பாரு, வெளியே வா. இந்த வரேன்ப்பா, போலாம். ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏங்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் நம்ம மலரை பத்தின கவலை தானே. அட நீ வேறக்கா, தானா நடக்கிறது தள்ளி வைக்கவா முடியும்? அது எது நடக்கும்போது நடக்கும். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வா. யாரு மூக்கு வேர் திரும்ப? இது யாருடி பிரஷர் கார்ல இருந்து இறங்குறது? கோமதி அண்ணன்டி.
பாப்பா காசி ஏய் வாப்பா ஒன்னதான். அதான் வந்துட்டான்ல தங்கச்சி கொடுத்த மரியாதைக்கு. இவன் சொன்னா கேட்க மாட்டான். வணக்கம் மாப்பிள. தாய் மாமா வந்திருக்காரு, நியாயத்தை நீங்களே கேளுங்க. இல்லங்க தெலுங்க போறேன். நான் கேட்டா ஏதாவது வம்பா போயிடும். நான் என்ன கேட்கறது மாமா? ஊர்க்காரங்களுக்கு தெரியாத ஊர் முறையா? முள்ளுப்படாத மீனும் இல்ல வள்ளுப்படாத சொல்லும் இல்லைங்கிற கணக்கா சொந்த பந்தம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு நல்லது கெட்டது சடங்கு சம்பிரதாயம்னு வந்துட்டா உரியவங்களுக்கு சொல்லிவிட்டு தானே ஆகணும். அதுதானே முறை. அது உங்க மாமனுக்கு தான் தெரியலன்னு நினைச்சா கடைசியில இந்த மருதூர்காரங்களுக்கும் தெரியாமல இருந்திருக்கு. ஓ குடும்ப பிரச்சனைக்கு ஊர் இழுக்காதப்பா. ஊரை இழுக்கலங்க, உள்ளதை சொல்றான். ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? தங்கச்சி தான் வேணும், தங்கச்சி மகதான் வந்து ஆளணும்னு வந்த பெரிய பெரிய சம்மதத்தை எல்லாம் வேணான்னு விட்டுட்டு ஆத்தாள மவனை காத்து கிடந்தீங்க. இன்னைக்கு வயசுக்கு வந்ததுக்கே சொல்லி விடல, வார மட்டும் அனுப்பிச்சுட்டாங்களாக்கும். இங்க பாருங்க, உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்துல என் மகனை மொட்டை பயலாக்கிறாதீங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். 2 லோன் கேட்டு சொல்லுங்க. என்ன தெரியாது சொல்ல? கேட்டு சொல்லு, கேட்காம சொல்லு. நாங்களே மூத்தவ அப்படி இருக்கையில இளையவும் முந்திட்டாளு அழுவும் முடியாம சிரிக்கவும் முடியாம இருக்கோம். கேட்டு சொல்லு, கேட்காம சொல்லு. போடி வெளியே. அத்தை நீங்க பேசாதீங்க அத்தை. நம்ம பேச்ச கேட்காம எவ்வளோ கூட்டிட்டு ஓடுனா நம்ம சாபம் பழிச்சிருச்சோ என்னமோ. அவளும் அற்பாசில போய் சேர்ந்துட்டா. என் புள்ள கை குழந்தையோட பரிதை வச்சு நிக்கிறான். அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு எங்க அப்பையிட்ட வந்து நின்னீங்களே, அப்ப யோசிச்சிருக்கணும் முத்த. இதெல்லாம் என்ன பெரிய மாமா காமாட்சி என்ன என் தம்பிக்கு வாழ்க்கை போச்சு, அண்ணனுக்கு வாழ்க்கை போச்சு, நீங்களும் தான் வந்து நின்னீங்க. இப்ப யாரும் வாயை திறக்காம பேசாம உட்காந்துருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. என்ன எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் எதையும் மறக்கல. இந்த பாரு காசி, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி பழச பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. வாயிலிங்க வார்த்தை கிடைச்சனால நீ பேசுறது எல்லாம் நியாயமாப்பட்டால உன்னைய பத்தி இந்த ஊருக்காரங்களும் சரி உன் உறவுக்காரங்களும் சரி நல்லாவே தெரியும். அன்னைக்கு காது குத்து சடங்குல மோக 2 பிள்ளைய தான் அக்காமா நினைச்சு ஆளுக்கு ஒரு தோடு எடுத்து போட்டான். ஆனா நீ உன் தங்கச்சி மோளுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்த. உனக்கும் தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியல. மலரும் கையிலும் வேற வேற தாய் மக்கள் இந்த ஊருக்குள்ள பாதி பேருக்கு தெரியாது. அப்படித்தான் பெத்தவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் மலர மாற்றாதா இப்படி தானே பாத்துக்கிட்டு இருக்க. அப்படின்னா மலரக்கவும் கைலக்கவும் கூட பிறந்தவங்க இல்லையாடா? அப்படிதான் போறடா. ஊரே எரிஞ்சுக்கிட்டு போது பீடி பத்த வைக்க தீப்பிட்டி கேட்ட கதையை ஒம்பாட்டுல வந்து பொண்ணை கூடு பொருளை கூடுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிதான் சொல்லாம இருந்திருப்பாங்க. நீ அலையா இருந்தாலே வந்துட்ட. இப்ப ஊரே கூடி இருக்க. உன் நியாயத்தை உன் மச்சனுங்கிட்டையும் உன் தங்கச்சிட்டையும் கேளு. அவங்க சரிநாயகனும் சேர்த்தானப்பா. என்னப்பா சொல்றது நானே? என்ன உடகடகு முன்னப்பட்ட பாக்கியா? என்னப்பா எங்களை வந்து கோச்சுக்கிருக்க நீங்க? பிள்ளைய பெத்தவன் நான் சொல்றேன். என்னைக்குமே என் மக மலர் தான் எனக்கு மூத்த மக. என் அண்ணன் பிறந்த வீட்டு சொந்த வீட்டு போக கூடாதுன்னு நினைச்சதுன்னா என் மக மலருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்த அப்புறமா வந்து பொண்ணு கேட்கட்டும். அதுக்கு முன்னாடி என் சின்ன மகளை நான் யாருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அத்தை இவ்வளவு நேரம் பெரியவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கம்முன்னு இருந்தேன். நீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன எனக்கு பொண்ணு கொடுக்கறது? கையில் எனக்கு சொந்தமானவ, அவளை என்ன மீறி எவன் கட்டுறான்னு பாக்க. பாப்பா போய் இருடா. இங்க பாரு கோமதி, ஒன்னா பிறந்தவ ஒதுங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, அழாத வெனகாரன். அப்படியே நடந்தாலும் அந்த அவன் பக்கத்துல நிக்கிறானே பொண்டாட்டியை இழந்துட்டு உன் கூட பிறக்காத தொம்பி அவனுக்கு கட்டி வை. அதை விட்டுட்டு ஓடி வந்து மரியாதை கட்டி போயிடும். யாருன்னு நினைச்சீங்க? ஏய் சுந்தரா, ஏய் கோமதி, உறவுமுறைக்கு வந்தா ஊரை கூட்டி அடிக்க வரையலா? ஏய் மோகனே, உனக்கு இருக்கு இந்த காசினா யாருன்னு காட்டுறேன், பாத்துக்கலாம். ஓட பாத்துக்கலாம். வாய முடியா நீ செய்ய மூஞ்சி. வண்டி எடுத்துக்கிட்டு எப்பா மோகனே சுந்தர அவன் தான் ஒரு விளங்காப்பைய விளங்காத்தனமா பேசிக்கிருக்கான். மனசுல சேர்த்துக்கலாம் பேப்பாவன். அவன் கூட போய் மனுக்கு நிக்கிறியா? போப்பா போங்க, கூட்டு போப்பா.
மாமா காசுலாம் ஒரு ஆளா? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் பொண்ணு விஷயம்ல, அதான். அட நீ வேற என்ன, எங்களை மீறி ஒரு ஈயரும் கூட இங்க நுழைய முடியாது. நீ கவலைப்படாம போய் என் மருமக மலரை பாத்துக்க, கையில நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. கையில பத்திரமா இருன்னா. சின்ன வயசுல இருந்து நான் உன்கிட்ட தானே வேண்டிட்டு இருக்கேன். நான் என்ன காசு கூட பணம் கூட நான் கேட்டேன். என் வயசு பிள்ளைங்கெல்லாம் இந்த ஊரை சுத்தி வந்தப்ப நான் உன்னை தானே சுத்தி வந்தேன். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே உனக்கு விளக்கேத்த தவறல. ஊரை காக்குறவனுக்கு இந்த ஊருசன் என்னை பத்தி பேசுறது தெரியாதா என்ன? காலம் முழுக்க உனக்கு விளக்கேத்தணும் தான் என்ன கண்ணியாக்காமலே வச்சிருக்கியா? நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதி. உன்னால நான் இன்னும் என்னென்னலாம் அவமானப்பட போறனோ. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இங்க இருக்குடா மலரக்கா. டேய், இங்க என்னடா பண்றீங்க? அக்கா கையில் எங்கக்கா? கையிலுக்கு என்னடா? கையில எப்பக்கா வருவா? ஏன் என் கூடலாம் விளையாட மாட்டீங்களா? போக்கா, என் கூட வளர்த்தீங்கன்னு சின்ன பிள்ளையா? ஆமாண்டா, நான் சின்ன பிள்ளை தான். இப்போ உங்க கையிலக்கா தான் பெரிய மனுஷி. உங்களோட விளையாடவோ என்னவோ தெரியல. அந்த ஐயனார் இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே வச்சிருக்காரு. என்னடா பாக்குறீங்க? என்னையும் உங்க கூட விளையாட சேர்த்துக்கங்கடா. அக்கா, என்னடா? இளந பழம் பறிக்க போறான், வரியா? வரேன்டா. இறந்தவங்க ஃபர்ஸ்ட் இப்படி அக்காவை கூட்டிட்டு போய் நண்டு பிடிப்போம்டா. ஒரு செடியில் இருக்கிற எல்லா முட்டுமே ஒரே நேரத்தில் பூக்கிறது இல்லை, முன்ன பின்ன தாம்மா இருக்கும். ஆண்டவன் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மருந்தை படைச்சிட்டான். அதனால் எல்லா நோய்க்கும் இங்கே மருந்து இருக்கு. தீர்க்க முடியாத நோயின்னு எதுவும் இல்லை. நோய் நம்மளை நாடி வரும், மருந்தை நம்ம தான் தேடி போகணும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு வாரத்தில் மருந்தை தயார் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், வந்து வாங்கிட்டு போங்க. நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. சங்கீத சாமரம் ஈசவரம். அடுத்த பாடல் வைத்தியரு மலரு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. மலரு வரேம்மா. என்னம்மா? இங்க வா, வா இங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் மாமா. இங்க பாரு, வைத்தியர் மருந்து கொடுத்து விட்டுருக்காரு. அப்போ நான் வரேன்க்கா. வரமாம்மா? சாப்பிட்டு போமாப்ல. வேணாமாம்மா? கொஞ்சமாவும் சாப்பிட்டு போயேன்டா. இல்லைக்கா, இப்போதான்க்கா சாப்பிட்டு வந்தேன். சரி, பார்த்து போப்பா. சரிம்மாம்மா. பார்த்து பத்திரம். சரிக்கா. எங்கே பட்ட மரமாகவே பட்டு போயிடுவேணும்னு நினச்சேன். இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா.
என் செல்லம். ராமுக்குட்டி மே. மலரே என் அடே செல்லம் மலரே ஏன்டி அக்கா? கூப்பிது கேட்கலையா? முகத்துல களை கட்டுது. நானும் ஒரு பாக்குறேன், நீ ஒரு திரிசாதாடி இருக்க. எப்பதான் விடுமோ? நாலு. பேரை சொல்லுங்கோ. மலர்விழி. மலர்விழி நாம்யாஸ்ய ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திர ரிஷபராசு ஜாதஸ்ய ஆவயோகோ ஷககுடும்பானாம். உன்னை நம்பி வந்திருக்கிறோம், எங்களை கைவிட்டுறாதப்பா. அப்பா குட்டி ஆண்டவரப்பா, என் மக மலருக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிரு. அது ஒன்று போதும் எங்களுக்கு, வேற எதுவும் வேண்டாம். ஆண்டவா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மன துக்கம் மாற போகுது, மனையில மங்கள ஓசை கேட்க போகுது, மங்கள ஓசை கேட்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் போகுது. ரெக்க ஒன்றும் பொழைக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மன துக்கம் மாறுது, மனையில மங்கள ஓசை கேட்க போகுது, மங்கள ஓசை கேட்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ரெக்க ஒன்றும் பொழைக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மன துக்கம் மாறுது, மனையில மங்கள ஓசை கேட்க போகுது, மங்கள ஓசை கேட்க போகுது. மன துக்கம் மாறுது, மனையில மங்கள ஓசை கேட்க போகுது, மங்கள ஓசை கேட்க போகுது. கொட்டை புள்ள ஆசைக்கிறா, ரெக்க ஒன்றும் முளைக்க போகுது, ரெக்க ஒன்றும் முளைக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, வர்ற பங்குனி மாசம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கோவில் திடல்ல கூட்டம் நடத்த போறாங்க. எல்லாரும் வந்துருங்க சாமியோ. இந்த பாருங்கப்பா, நாம சாதி சனத்தை ஒதுக்கினாலும் சாமி ஒதுக்க முடியாது. எப்பவும் போல திருவிழாவை எந்த குறையும் இல்லாம இந்த வருஷமும் சீரும் சிறப்பா நடத்தி முடிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன், யாரும் போட்டி போடக்கூடாது. ஏன்னா இது சாமி காரியம். சரியா? எப்ப மோகா மாமா, எப்பவும் போல இந்த வருஷம் நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். சரி மாமா. சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போன வருஷம் தலைக்கட்டுக்கு 100 ரூபா போட்டோம். இப்ப விலைவாசி கூடி போச்சு. அதனால 50 ரூபா சேர்த்து போட்டு தலைக்கட்டுக்கு 150 ரூபா போட்டுக்குவோம். அப்பதான் கையை பிடிக்காம இருக்கும். இது வரைக்கும் வள்ளி திருமணா, மகாபாரதா, அரிச்சந்திரான்னு இப்படி எத்தனையோ கூத்து போட்டோம். இந்த வருஷம் வந்து காத்த வராயம் கூத்து போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இனி நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே காத்தாராய கூத்தே போட்டுருவோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, 23. அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வீட்டுல யாருப்பா? சுந்தரா, சுந்தரா, வீடெல்லாம் திறந்து கிடக்கு, எங்க போனாங்க? ஆமா, உள்ளதா இருந்தியா? யாரு? என்ன வேணும்? அப்பா இல்லையாம்மா? அப்பாவும் அம்மாவும் புவனகிரி போயிருக்காங்க. ஆயா? ஆயா கொல்லை காடு ஓட்டிட்டு போயிருக்கு. அப்படியா? அதை கொடுமா. இந்தாம்மா, மகளுக்கு சடங்கு வச்சிருக்கேன். அப்பா வந்ததும் விருத்தாச்சலத்துல இருந்து பெருமாள் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாருன்னு மறந்துடாம சொல்லிருமா. கட்டாயம் சடங்கு வந்துடணும்னு சொல்லிருமா. அப்ப நாங்க வர்றோம். வரமா?
ஏங்க இன்னும் இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கலையா? இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கு. ஏய் மெதுவா பேசிடி. சின்ன பிள்ளைதான் பெரிய மனுஷி ஆயிருக்கு. இந்த பிள்ளை என்ன வயசுக்கே வரல. இவ ஒரு கூறு கட்ட. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி பேசாம வா. மிக்க மகிழ்ச்சியோடு கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, மண்ணுல போறந்தா பொண்ணு போல மரப்பாச்சி பொம்மையாக மாறி போனா. மண்ணுல போறந்தா பொண்ணு போல மரப்பாச்சி பொம்மையாக மாறி போனா. கண்ணுக்கு மைய பூச ஆசைப்பட்டா நெஞ்சில அம்ப விட்டு யாரடிச்சா. சித்திர வெயில போல சுட்டெரிக்கும் வார்த்தையால தூக்கம் மறந்து போனாலே. துக்கம் சோமந்து போறாளே. தாவணி போட இவ ஆசைப்பட்டும் இவ பாவாட சட்டை போடும் பட்டாம்பூச்சி மணக்கும் சந்தனத்தை எடுத்து பூசி விட இவ கண்ணா எப்போ சேவக்கும் கேள்வியாச்சு. ஊர் எல்லையில இருக்கும் ஐயனாரு இவ குறையத்தான் தீக்குமா. அந்த வானம் பார்த்து இருக்கும் காஞ்ச பூமி துளிர் விட்டா பழியாகுமா. முறமாமன் தென்னங்கீத்தும் இவளுக்கு கிடைச்சிடுமா. வாழை மரம் தோடி போட்டு வரவேற்றிடுமா. சிறு பிள்ளை இவ பட்ட கஷ்டம் போதுமடா சாமி. தாங்கிடுமா இந்த பூமி. நெருப்புக்குள்ள ஏரியும் தனல் போல இவ நினப்புக்குள்ள கனியும் கனவ பாரு. நிலவு கூட ஒரு நாள் முழுதாகுது. ஏனோ இந்த முட்டு மட்டும் மலராம போனது. யாரோ சொல்லி குடிச்ச எள்ளு தண்ணி வெறும் தாக நீரானதே. கடவுள் போட்ட கணக்கில் இந்த கண்ணி கனவு காணல் நீரானதே. அதை விட்டுட்டு ஓடி வந்து அவன் உயரத்துல வைக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இவ மனசு எரியுதடி மழை விட்ட பின். உனக்கு 6 மாசத்துக்கு மூத்தபடி. மெதுவா பேசிடி. சின்ன பிள்ளைதான் பெரிய மனுஷி ஆயிருக்கு. இந்த பிள்ளை என்ன வயசுக்கே வரல. இவ ஒரு கூறு கட்ட. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி பேசாம வா. குத்தமுங்க மலரு மலரு. ஐயோ
என்னாச்சு? என்னமாச்சு? மலரு. கோமதி அக்கா, நீ கும்பிட்டு சாமி உன்னை கைவிடல. அக்கா, நம்ம மலர் பெரிய மனுஷங்க அக்கா. அத்தாடி என் மகளே நெஞ்சில பால வாத்துட்டியடி. அம்மா இங்க வரியா இன்னைக்கு சுந்தரம் மொத்தம் சிரிப்பே வருது. அக்கா இந்தாக்கா கலர் குடி. ஏண்டி இப்பதான் கேசரி சாப்பிட்டோம், இதோ காபி குடிச்சிட்டு இருக்கோம், மறுபடியும் கலரை கொண்டு வந்து நீட்டுற. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, அடுத்ததா கோலா தரேன், சாப்பிட்டது எல்லாம் செரிமானம் ஆயிடும். புடி. இவன் மவ வயசுக்கு வந்தாலும் வந்தா நம்ம வயித்தெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. கெடுத்துருவேன் தம்பி. அழுக்கி மினுக்கி நடக்கும் தேரு பச்சை கிளி இவ குத்த வச்சா, குத்து விளக்கு கூச்சம் விளக்கி சின்ன பொண்ணு இவ குத்த வச்சா, மஞ்ச கிழங்கு மஞ்ச உடம்பு வெக்கப்பட்டு இவ குத்த வச்சா, வலவி குழுங்க கொலுசு சேனுங்க தாவணியில் இவ குத்த வச்சா. சீக்கிரம் தண்ணி ஊத்துக்கடியே அயனாரப்பா. அத்தைக்காரங்களுக்கு இவ்வளவு ஏன் கஞ்சித்தனா? மருமகளுக்கு தண்ணி நல்லா தான் ஊத்துங்களேன். அடி போடி, என் தங்க மருமகளுக்கு தண்ணி ஊத்த யாரும் சொல்லவா வேணும்? மாமா ஊரு சீரு வருது பட்டு புடவையில் குத்த வச்சா, மல்லிகை பூவு குளிர்ந்த நிலவு பச்சை ஓலைக்குள்ள குத்த வச்சா. மாரியாத்தா, எந்த குறையும் இல்லாம மாதம் மும்மாரி மழை வந்து எல்லா மக்களையும் சிறு சிறப்புமா வாழ வைக்கணும் தாயே, மகமாயே. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ஒழுங்கா உட்கார்றா. டேய் பத்ரண்டி. சரிம்மா. அப்பா அப்பா வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். ஆரம்பிச்சிட்டாளா? ஏய் சும்மா இருடி. என்ன மலரு? சாமி கும்பிட்டு வந்துடுறப்பா. இவ ஒருத்தி ஐயனாரு ஆஞ்சநேயர்ன்ட்டு. அவதான் சாமி கும்பிட்டுட்டு வரட்டுமே, உனக்கு என்ன? அவ கிடக்குறா. நம்ம கோடி சாமியை கும்பிட்டாலும் அவளுக்கு கொலை சாமி அவ ஐயனாரு தான். ஆட்டுக்குட்டியே நீங்க பொங்க வச்சு சாப்பிட்ட மாதிரி தான். இப்பதானே என் பேத்திக்கு ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு. சாமி கும்பிட்டு வந்துட்டும்டா. ஐயனாரப்பா. என்ன பாக்குற? உன்னை திட்டிட்டு போனா திரும்ப வந்திருக்கானா? நான் திட்டாமா உன்னை வேற யார் திட்டுவா? பார்த்தேல
இப்போ எப்படி இருக்கேன்னு? சரி சரி, இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. எது எப்படியோ என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்ட. இனிமே உன் சன்னதி இருட்டாகாது. கோச்சிக்காத என்ன? வர எல்லாத்தையும் எடுத்து வந்துருக்கடி, எதையும் மாத்திராம. சரிங்க அத்தை. அண்ணி வா சரோஜா. என்ன நீ வேண்டுதலா? சரவணனுக்கு மிலிட்டரியில வேலை அப்படியா? கிடைச்சிருக்கியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எங்க அண்ணனை காணோம்? கடைக்கு போய் இருக்காரு. அக்கா இவங்க எங்க அண்ணி, ஊரு மஞ்சுக்கொல்ல. வணக்கங்க. சரிங்க அண்ணி, நாங்க பொங்க வைக்க போறோம். வரட்டுங்களா? வா. இந்தா எங்கடி ஓ மௌன காணோம்? சும்மாவே கோயில் கொள்ளன்னு சுத்துவான். இப்போ அரசாங்க வேலை வேற கிடைச்சிருக்கு. சொல்லவா வேணும்? ஐயனாரப்பா, எனக்கு அரசாங்க வேலை வேணும்னு வேண்டுனேன். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நீ வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றுற சாமின்னு. எனக்கு பெரிய ஆசைன்னு எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே எங்க அப்பா அம்மா தான். அவங்கள காலம் பூரா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய, ஒரு நல்ல பொண்ணு என் கண்ணில் காட்டிடுப்பா. என் கண்ணில் காமிச்சிடு. எனக்கு அது போதும். அது போதும். ஒரு நல்ல மாப்பிள்ளைய என் கண்ணில் காட்டுப்பா. எனக்கு அது போதும். ஒரு நல்ல பொண்ணு என் கண்ணில் காமிச்சிடு. அது போதும். டேய் ஆமாண்டா, நம்ம எடுத்து போய் கொள்ளையில வச்சு விளையாடலாமா? டேய் வேணாண்டா, சாமி கண்ணை குத்திரும். ஓடா, இருட்டு புள்ளியாரா நல்லது தெரியுமா? அட போங்கடா, நான் சொன்னா கேட்க. மலரக்காடா. ஆமாடா மலரக்கா. ஏய் மலரக்கா யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்குதுடா. அச்சச்சோ, யார்? நான் போறேன். தெரியலடா. மலரு. டேய் உன் அக்காவை ரூட் விடுறான்டா. அக்காவை பார்த்துக்கிட்டே போறான் பாரு. இலையெல்லாம் கழியாச்சுல்ல? அந்த கிணத்துல இருந்து ஒரு குடம் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. சரிக்கா. ஏய் சீக்கிரமா வெள்ளத்தை குடுறி. இருமா, உடைச்சிட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் டி. இந்நேரம் நம்ம வந்த நேரத்துக்கு பொங்க வச்சு சாமி விட்டு வீட்டுக்கு போயிடலாம். அண்ணா, வாமா. அண்ணி கிளம்பிட்டீங்களா? ஆமாடி. நாளைக்கு திருவிழாக்கு மறக்காம வந்துருங்க. சரிடி. வந்துடுறோமா. சரவணா, சரவணா. டேய் சரவணா, சரவணா, அத்தை கூப்பிடுறா பாரு. கூப்பிடுறாங்க பாரு. சரவணா உன்னதான். சரவணா. நீ மறக்காம வந்துரு. சரி. வரேன் நீ. என்ன பொங்க வச்சிட்டு இருக்கீங்களா? போயிட்டு வரேம்மா. வரட்டுமா? சரிங்கண்ணே, நாளைக்கு திருவிழாக்கு மறக்காம வந்துருங்க. சரிம்மா. சரி அண்ணி, வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவன் செய்யல. நாளைக்கு நம்ம ஊர் திருவிழா வந்துருங்க. அப்ப நல்லபடியா சாமி கும்பிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். வரேண்ணே. போயிட்டு வரேன். நல்லது நல்லது. போயிட்டான் போயிட்டான்.
கத்தாதீங்கப்பா. ஏய் கத்தாதீங்கடா. அவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாங்க. கரண்ட் வந்துருப்பா. ஏய் அங்க என்ன நான் போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வர சொல்லிட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? படம் பார்க்க தான் வர சொன்னேன். ஓ ஆமா ஆமா, படம் பார்க்க தான் நாங்கள் 10 மைல் தூரம் கிளம்பி வந்தோமாக்கோம். பின்ன வேற எதுக்கு வந்தீங்க? சொல்லவா? சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லிடுவேன். ஐயோ கரண்ட் வந்துச்சு, நான் போறேன். மாமா மாமா. ஏய் மலரே, சீக்கிரம் எழுந்துடுறே. என்னாச்சு இவளுக்கு? அன்பார்ந்த மருதூர் கிராம பொதுமக்களே, நமது அருள்மிகு ஸ்ரீ என்ன அடிக்க ஒழுங்கா பாத்துறா. நீ தூக்கி போற. 2ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இன்று சரியாக 10 மணி அளவில் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி முரசு கொட்டும் நாட்டிய பேரழகி கவர்ச்சி கன்னி நமது சீர்காழி கலாவின் கரகாட்டம் நடைபெற இருக்கு. சரோஜாக்கா, சரோஜாக்கா. யாரு? மலரா? ஆமாக்கா. வாடி, ஏன் வெளியில் நிக்கிற? வா வா உட்கார். என்னடி பண்ணுது அம்மா? மிளகா அரைக்க போயிருக்காங்கக்கா. கையில உங்க அத்தை மாமாலாம் திருவிழாக்கு வரலையா? அது உளுந்து பயிர் எடுக்கணுமா, 8ஆம் நாள் திருவிழாக்கு வராங்களாம். அப்படியா? அக்கா. என்னடி? ஒன்றும் இல்லை, விடிக்கால கனவு கண்டா அது பலிக்குமா? ஏண்டி நான் ஜோஷிகாரியா? பலிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்? இல்லை, உனக்கு மஞ்சக்குள்ளையில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஏன் கேட்குற? சொல்லுக்கா. அடி நீ வேற, இது திருப்பூருக்கு வேலைக்கு வந்துச்சு. அன்னையோட என் சொந்த பந்தெல்லாம் போச்சு. பெத்த அப்பா அத்தை செத்தது கூட ஊர் பக்கம் போக முடியல. நீ என்னன்னா மஞ்சள் கொல்ல மாங்காய் கொல்ல நிட்டுருக்க. 4 பேரில் 2 பேர் பிறந்த மண்ணு இது, அடலரச அருள் பலிக்கும் மண்ணு. பொன்னியின் செல்வன தந்த மண்ணு இது, பொண்ணு விளையிற எங்க மண்ணு. நீங்க இறங்குங்க. சிதம்பரம் நடராச இருக்கிற மண்ணு. நீங்க இறங்குனாவா ஆட்டமே கலகட்டும். பூவராகம் பசிக்கிற மண்ணு, பசிய போக்கிற வள்ளலாறு இங்கே ஒளியா வாழும் வடலூர். நாங்க வாழும் ஜில்லாவுக்கு தலைநகரம் கடலூர். என்னோட ஆட்டத்தை இளவட்டம் பாக்கும், இளமரக்காயாக என் அழகு ஜொலிக்கும். தள்ளாடு பரிசு கூட கண் முழிச்சு பாக்கும், என்னோட ரவிக்கையில பணங்காச திணிக்கும். ஊரு எங்க ஊரு, நெல் விளையிற மருதூரு. கரகம் எடுத்து ஆடு எனக்கு சொந்த ஊரு பரந்தூரு. நாடு தென்னாடு எங்க நாடு, இதுக்கு முன்னால நடு நாடு. சோழ மன்னவரு வாழ்ந்த நாடு, எண்பண்ணை பாயிர வள நாடு. என்னோட ஆட்டத்தை இளவட்டம் பாக்கும், இளமரக்காயாக என் அழகு ஜொலிக்கும். தள்ளாடு பரிசு கூட கண் முழிச்சு பாக்கும், என்னோட ரவிக்கையில பணங்காசு திணிக்கும்.
பேட்ட கொழுந்து வெத்தல கொடியே நாடி குடிச்சு பார்த்திடலாமா விருதாச்சலம் பிங்கா பொம்மை போல நீயும் சிரிச்சா குச்சி பாளையம் செங்கல்ல உன் தலையில் போட்டு உடப்பேன் உனகிரி பட்டு சேலை ஒண்ணு வாங்கி தரவா மூஞ்சில ஒரு குத்த விட்டு மூக்க நானும் உடப்பேன் நெய்வேலி மின்சாரமா நெஞ்சில பாயாத இமை போட்ட கண்ணாலதான் மின்னல பாய்ச்சாத நாடு தென்னாடு எங்க நாடு இதுக்கு முன்னால நடு நாடு சோழ மன்னவரு வாழ்ந்த நாடு என் பெண்ணை பாயிரவள நாடு தந்தன 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 தந்தானா ஏ தந்தன 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 தந்தானா ஏ தந்தன 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 தந்தானா ஏ தந்தன 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 தந்தானா பிச்சாவரம் பக்கம் போய் சுத்தி வருவோமா தாளையாத்தி காட்டுக்குள்ள எல்லாம் நண்டு குடிப்போமா அரங்கிப்பேட்டை அல்வா என அப்படியே தின்னு நான் பாசமுள்ள பொண்ணு என பரிசம் போட்டு கொள்ள நான் கட்டுப்பட்டு வாரடி உன் கட்டழக தேடி ஒரு முத்தம் ஒண்ணு தந்தா ஏது குத்தம் இல்ல போடி நெல்லி குப்பம் அலையாக என்ன புழியாத நீ நெல்லிக்காயை வத்தலாக காஞ்சு போயிடாத கொள்ளிடம் போல துள்ளி ஓடாத ஆனச்சிக்கிற ஆசையில வர என்ன தடுக்காத நாடு தென்னாடு எங்க நாடு இதுக்கு முன்னால நடு நாடு சோழ மன்னவரு வாழ்ந்த நாடு என் பெண்ணை பாயிரவள நாடு உன்னோட ஆட்டத்தை இளவட்டம் பார்க்கும் இளமர காயாக உன் அழகு ஜொலிக்கும் கல்லாடு பெருசு கூட கண் முடிச்சு பார்க்கும் உன்னோட ரகு கையில பணங்காச திணிக்கும் ஊரு எங்க ஊரு நெல் விளைகிற மருதூரு கரகம் எடுத்து ஆடு எனக்கு சொந்த ஊரு பரதூரு தாங்கிறதுக்கு திறக்கிறது தித்து தாங்கிறதுக்கு திறக்கிறது ஜம் இறைவா உலகமெல்லாம் இன்னொருள் வாழ நீ அருள் செய்ய வேண்டும் அப்பா எங்க கூத்து ரொம்ப அற்புதமா நடக்கணும் அழியாத புகழோட அள்ளள்ள குறையாத செல்வச் செழிப்போட சீரும் சிறப்புமாய் எங்களை வாழ வைக்க வேண்டும் ஐயா இறைவா நன்றி கலந்த வணக்கம் ஐயா ஈஸ்வரா பரமேஸ்வரா நம சிவா எவ்வளோ ஈத்து கட்டினாலும் நிற்க மாட்டுது அப்புறம் சுருதி வரல சுமதி வரல அந்த ஆள் வர நம்ம தொல்லை பண்ணோம் வந்துட்டானா ஏண்டா பாலு வாத்தியாரே. எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுக்கிட்டியா எடுத்துட்டு கடைசி வாத்தியாரே. நேரத்துல அது காண இது காண சொல்லப்படாது சரி புரியுதா? வாத்தியாரே. ஆ. தமிழே வாத்தியாரே. மேல போட்டு ஏறுடா. இந்தாங்க வாத்தியாரே ஏண்டா குமரேசா வாத்தியார எங்கடா அவன் இளங்கோ 1:30 பஸ்க்கு வந்துடும் வாத்தியார என்ன 1:30 பஸ் 2:30 பஸ்ன்னு ஏண்டா ராத்திரி பூந்தோட்டத்துல கூத்து பிடிச்ச கையோட அவெல்லாம் ஒன்னா நேரம் இங்க வரல அவனுக்கு பார்த்தா குடும்பம் இருக்கா இவன்ட்ட வந்தாலே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு தான் விடுங்க வாத்தியார அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான் வடது சொல்லடா இங்க 1008 சமா இருக்கும்போது அதெல்லாம் விட்டு நம்மளே கூப்பிடுறான் நம்ம தொழில் அப்படி இந்த தொழில் வளர்க்கறதுக்கும் எப்பா இது வரைக்கும் எல்லாம் சரியா தானே போய்க்கு இருக்கு ஆமாய்யா, அதான் ஆமாய்யா. நல்லா போயிட்டு இருக்கு உங்களா யார் எந்த கூப்பிட்டீங்களா? குத்த கூட சொல்லக்கூடாது ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க வாத்தியாரே, வணக்கம் வாத்தியாரே. என்ன இங்கே கூத்த ஆரம்பிச்சிட்டீங்க ஊருக்கு ஆனா அது ஒண்ணும் இல்லைங்க சும்மா நம்ம கையில கிட்ட சரி சரி தங்குறதுக்கும் போறதுக்கும் வரதுக்கும் இடம் சரியா இருக்கா நல்லா இருக்கு. வசதியா இருக்கு என்ன குறை சரி வாத்தியாரே மாப்பிள சொல்லுங்க நான் காலையில வந்தது வீட்டை பக்கம் ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடுறேன் இவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க சரிங்க மாமா. வாத்தியாரே இந்த வருஷம் கூத்து 48 கிராமம் சும்மா நாக்கு தள்ளி அப்படி கிறுகிறுத்து போனேன் 48 கிராமம் என்னங்க 408 கிராமம் வந்தாலும் சும்மா கிறுகிறுதான். 1 2 3 4 5 41 42 43 45 46 47 48 மலரக்கா மலரக்கா
அடியே மலரு யாரா கூப்பிடுறாங்கடியே மலரக்கா 44. அடியே ஒன்ன தாண்டி மலரு கேட்கலையா மலரக்கா என்ன பண்றா இவ? அடியே மலரு என்ன தாண்டி செய்யற? இதோ வரேன். மலரக்கா என்னடா? கூத்துக்காரங்களுக்கு சமைக்க உங்க பெரியம்மா வர சொன்னாங்க. ஐயோ இது வேற. டேய் டேய் ச்சே, ஒரே தொல்லையா போச்சு. நிம்மதியாவே இருக்க விடாதுங்க. என்னடி? பெரியம்மா அந்த கூத்துக்காரங்க சமைக்க என்ன வர சொல்லிச்சான். அதுக்கேண்டி இந்த சலிப்பு சலிச்சுக்கிற? போமா, நான்லாம் போல. ஏய் வீட்ல சும்மா தானடி இருக்க, போயிட்டு வா. போமா. அடியே சாமி யாரியா தட்டி கழிக்காம போயிட்டு வா. உங்க 2 பேருக்கும் எப்போ இதே வேலையா போச்சு. பொங்கலத்து பொம்பளைகளுக்கு பூரா வலிக்குதும்பாளே. என் நேரமா முறுக்கிட்டு போறதே அவளுக்கு வேலையா போச்சு. பூங்கோத சீக்கிரம், கூத்துக்காரங்களாம் பசியில இருக்காங்கல்ல. குழம்பெல்லாம் வச்சாச்சுங்க. இந்த பாருங்க ஒலை கொதிச்சிருச்சு, அவ்வளவுதான். எங்க உங்க மக மலர வர சொன்ன ஆளே காணோம். சொல்லிட்டே இருப்பேன். இந்த வார பாருங்க ஆடி அசைஞ்சுக்கிட்டு. என்னம்மா இவ்வளவு நேரம்? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு பெரியப்பா. சரி சரி, பெரியம்மா கூட மாட வேலையை பாருமா. போ மலரு, அந்த பூசணிக்காயை நறுக்கடி. சீக்கிரம். சரி பெரியம்மா. இவர் ஒருத்தர் மறப்பாரு. புடினோம் புடினோம். நீ என்ன தண்ணியா? ஆமா தெரியல. சீக்கிரம் புடினோம். ஐயரட்டு கொண்டு வரேன். பசி. நாங்களாம் பரிமாறி நீ மட்டும் உட்கார்றா. சொல்லுங்க ஜெரா. காத்தவனை கூட்டுனா எல்லா ஊர்லயும் 3 நாள் முடிச்சிடுவாங்கடா. முதல்ல இந்த ஊர்ல தான் 7 நாள் நடத்துறாங்க. நம்ம நடத்துற கூத்துல இனிமேல காத்தராய கூத்துனாலே 7 நாள் ஆக்கப்படணுமாடா. சரிவா ஜெரா. அரங்கமான சமானா சும்மாவா சமாச்சிடுவோம். ஜல்புல் ஜம்புலிங்கன்னா சும்மாவா? ஆமா மாப்பிள்ள வாதியர் முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. சாப்பாடு வாங்கிக்க தம்பி, நல்ல சாப்பிடுங்க. நல்ல வேளை நீ வந்துட்ட. இல்லைன்னா மனுஷன் கொன்னு எடுத்திருப்பான். 1:30 பஸ்ஸுக்கு வந்துருவோன்னு சொல்லிட்டோம் மாப்பிள்ள. அப்படி இருந்தும் நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு ஏன் அட ஒண்ணுக்கு இருக்க ஒதுங்கின மாப்பிள்ள அங்க வந்து ஒன்னே தான் கேக்குறான். வந்த ஒண்ணுக்கு நின்னு போச்சு மாப்பிள்ள. நீ ஊத்துமா நல்லா கேட்டு ஊத்துடி. ஊத்துங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? சாம்பார ஊத்துங்க. ஊத்துட்டு போயிட்டாளா? ஐயோ மலரு, என்னம்மா அது கை தவறி கொட்டிடுச்சு மாமா. என்னம்மா பார்த்து செய்யறது இல்லையா? விடுங்க, பரவாயில்ல, தெரியாம தானே. கை காலம் சாம்பார் ஒண்ணும் இல்ல விடுங்க. போய் கழுவுங்கப்பா. ஹலோ மைக் டெஸ்டிங். ஆட்டுக்குட்டி நண்டு எங்கே இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ அன்பார்ந்த மருதூர் கிராம பொதுமக்களே மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து இங்கு வருகிறந்திருக்கும் இணைய கிராம பொதுமக்களே, நீங்கள் அத்தனை பேரும் ஆவலுடன் எதிர்பார்த்த காத்தவராயன் கூத்து கோமதி அக்கா, அது வரேன். சீக்கிரம் வாக்கா. அது வந்துட்டேன். நீ வரதுக்குள்ள கூத்து ஆரம்பிச்சிரும் போ. இதோ வரேன்டி. மலரே, சீக்கிரம் கிளம்புடி. நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. வரலையா? என்னம்மா புறப்படலையா? இந்தா உங்க பொண்ணு வரலங்கறா. என்னன்னு கேளுங்க. ஏம்மா? அப்பா தூக்கம் வருது, நான் தூங்குறேனே, நீங்க போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் தானே, வீடியோ பார்க்க போறோம், வாமா. இல்லப்பா, தலை வேற வலிக்குது, அதான். அவ பிடிச்சா பிடிவாதம் தான் தெரியும்ல, நம்ம போலாம் வாங்க. நீ கதவை சாத்திட்டு பத்திரமா ரெடி. போங்க. அம்மா சொல்லுப்பா. உன் பேத்தி கூத்து பார்க்க வரலையா?
பாத்துக்கமா. அப்படி தேண்டா சொல்லுவா, அவளும் சேர்த்து கூட்டி போங்க. இல்ல அத்தை, அவளுக்கு தலை வலிக்குதான். சரி, நான் பாத்துக்கிறேன். நமக்கு கூத்து ஆட்டம் பாட்டமெல்லாம் அந்த கிழமை போனதோட போச்சு. வணக்கம். தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊத்து பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாய்மார்களே, பெரியவர்களே, பெற்றெடுத்த என் தாய் குலமே, வயதுக்கு வந்த வாலிபர்களே, வயசுக்கு வர இருக்கின்ற வாலிபர்களே, கூத்து கொட்டாயில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற என் அருமை தங்கைமார்களே, பல்லு போன பாட்டிமார்களே, வாயா என்று பொழுந்து கொண்டிருக்கின்ற தாத்தாமார்களே. நிறுத்துறா, என்ன மாறு விளக்கமா இருக்கு? சால்ரா, உன் வேலை இதானா? இதானா? அதை மட்டும் பாரு. அவன் கிடக்குற சின்ன பையன் எதுல விட்டா என்னது? நீ தானே சொன்ன வாயா ஆணு பொழுதுக்கும் தாத்தாமார்களேன்னு. ஆமா, அப்படி பொழந்துகிட்டே இரு. ஆமா, அப்படியே பொழந்துட்டாலும் இரு உன்னை வச்சுக்கிறேன். சரி, அவங்க எடுக்கிற சால்றா. 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். கல்ல கொண்டு எதுவும் அடிச்சிடாதீங்க, படாத இடத்துல பற்ற போது. சரி, நம்ம கதைக்கு போவோம். உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக 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 உனக்காக. வணக்கம். இந்த சுற்று வட்டாரத்தில் எத்தனையோ சமாக்கள் இருந்தாலும் எங்களது ஜல்புல் ஜலஸ்டி ஜம்புலிங்க வாதியாரின் நடுநாடு நாடக சபாவை அமர்த்தி எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இப்பொழுது உங்கள் முன் காத்தவராயன் தோன்ற இருப்பதால் நான் விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மாபெரும் சபையில உங்கள் கண் முன்னே தோன்றும் நான் யார் என்று தெரியுமா? ஓஹோ, அப்படி என்றால் நீங்களே கூறுங்கள், நீங்கள் யார் என்று. கைலாயத்தில் குடியிருக்கும் சிவபெருமானுக்கும் ஆதி பராசக்திக்கும் பிறந்த மகனாகிய நான் காத்தவராயன். சின்ன அங்கே பார், அழகிய மான். நன்றாக பார், அது மான் அல்ல, பெண். நானும் அதைத்தான் கூறினேன், மான் போன்ற அழகிய பெண் என்று. காத்தவராயா, நீ வந்த வேலையை மட்டும் பார். வேடனின் வேலையே வேட்டையாடுவதுதான், நீ சத்தமிடாமல் வா. யார் என்று கூறவா? யார் என்று கூறிவிடவா? காத்தவராயா, இது என்ன புது விளையாட்டு? ஆரியமாலா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா போகலாம். ஐயோ, என் தோழிகள், நான் வருகிறேன். ஆரியமாலா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா போகலாம். ஆரியமாலா, பிடிவாதம் செய்யாதே. தந்தைக்கு தெரிந்தால் என்னாகும் என்று தெரியுமா? மலரு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா போகலாம். ஆரியமாலா, மலரு, மலரு, ஆரியமாலா, மலரு,
மானை பிடிக்க போனேன் மங்கையை பார்த்தேன் என்று மயங்காதே காத்தவராயா. உன் தாயாருக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று தெரியுமா? சின்னா என்ன? நான் உன் நண்பன். உதவி செய்வதை விட்டுவிட்டு கூப்பிட்டு வர வேண்டியது உபதேசம் செய்கிறாயா? சரி சரி பாரு. நீ நினைப்பது தவறு காத்தவராயா. இது உபதேசம் அல்ல, இதுதான் நான் உனக்கு செய்யும் உதவி. சின்னா மறுபடியும் என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றவில்லை காத்தவராயா, பிதற்றவில்லை. அவள் யார் என்று தெரியுமா? நீயே கூறு. ஆரியபுரத்து இளவரசி ஆரியமாலா. தேசங்கள் 56லும் இளவரசர்கள் நான் நீ என்று போட்டி போட்டு அவளை மணமுடிக்க மாதவம் இருக்கிறார்கள். அப்படியா? அப்படித்தான். ஆனா நீயோ மானை பிடிக்க போனேன் மங்கையை பார்த்தேன் என்று மனத்தனமாக பேசுகிறாய். யாரை மனையன் என்கிறாய்? வேண்டாம், உன் நண்பன் அடிக்காதே காத்தவராயா. காத்தவராயா, காத்தவராயா, உன் நண்பன் அடிக்காதே காத்தவராயா. காத்தவராயா அடிக்காதே உன் நண்பன். நண்பன், நல்ல நண்பன். இந்த கசையடியே உன்னால் தாங்க முடியவில்லையே. அந்த கண்ணியின் கண்ணசைவில் என் அகம்பட்ட வழி உன்னால் உணர முடியுமா? உணர முடிகிறது, உணர முடிகிறது காத்தவராயா, உணர முடிகிறது. தயவு கூர்ந்து என்னை விட்டு நன்றாக உணர முடிகிறதா? ஆமா ஆமா, நன்றாகத்தான் உணர முடிகிறது. நீ வேண்டுமென்றால் பார், இந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. நான் ஏன் மானை பிடிக்க செல்ல வேண்டும்? அந்த மங்கை ஏன் என் கண்ணில் சிக்க வேண்டும்? ஒவ்வொரு பெண்ணிற்கும் தனக்கு மாலை சூட போகும் மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். அவள் கண் பார்வையே எனக்கு சொன்னது. ஊத்துங்க. அவள் கனவில் வந்த காலை நான் தான் என்று. ஆஹா, மான் இங்கதான் இருக்கா? காத்தவராயா, கூறு. உன் நினைப்பு நம் பிழைப்பை கெடுக்க போகிறது. சின்னா என்ன? இன்னுமா உனக்கு என் வழிகள் புரியவில்லை? உன்னை காத்தவராயா, அடிக்காதே அடிக்காதே. காத்தவராயா, ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. காத்தவராயா அடிக்காதே, உன் நண்பன் வலிக்குதே. ஏய், உனக்கு நல்ல சொன்னேன் காத்தவராயா. ஓடும் போது எந்த அடி அடிக்கிற? என்ன சும்மா விடுவேன்? வேணாம் காத்துறாயா, வேணாம் வேணாம் காத்துறாயா. சந்தோஷப்படுறதா இல்ல சங்கடப்படுறதானே தெரியல. அழற குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்த கதையா இருக்கு. முதல்ல கனவுல காட்டின, இப்ப நேர்லயே வர வச்சுட்ட. இன்னும் என்ன செய்யறதோ உத்தேசம்? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 48 நாள் முடிஞ்சிடும். வெள்ளத்துல சிக்கினவனுக்கு கல்லுன்னும் தெரியாது முள்ளுன்னும் தெரியாது. கரை சேர்ந்தா போதும்னு தான் நினைப்பான். வந்தவன் கரை சேர்க்க வந்தவனா இல்ல என்னை காயப்படுத்த நீயே அனுப்பியிருக்கியான்னு தெரியல. ஆனாலும் என் மனசும் காலும் அவனை தேடிதான் ஓடுது. ஏன்னா என்ன பொண்ணா படிச்சிட்டியே, இப்ப கூட நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா? இன்னும் நான் உன்னை நம்புறேன். என் மகா மலருக்கு ஆள் வேற அனுப்பணும், அப்பதான் வருவா. பெரியமா வா, வந்துட்டியா? பருத்தி புடவையா காய்ச்சது போ. இன்னைக்கு என் மகன் ஆள் விடாமலே வந்துட்டா. மழைகளை வந்துட போதுடி. அம்மா தான் சாமி காரியம் சட்டன் போடின்னு சொல்லி அமுச்சு வச்சது பெரியமா. சாமின்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சதாக்கும். சரி, வந்து வேலையை பாரு. வா, சாமின்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சதாக்கும். அடியே மலரு, எங்கடி பராக பாத்துக்கிட்டு இருக்க? சட்னியில சீக்கிரம் ஊத்து, சட்டி கருகுது பாரு.
நேத்து கூட்டம் சரியான கூட்டம்ல. இங்க என்ன நடக்குது? கூத்து முடிஞ்சு ஊருக்கு போனா அவ்வளவுதான். மா இங்கேயும் இட்லி இருக்குமா? ரெண்டு இட்லி போருமா? ரெண்டு இட்லி நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஒண்ணு போருமா? கூக்கோதா எடுத்து வைமா. நல்லா வகுறே வாங்கி சாப்பிடுங்க. வாண்டி கூத்துன இதாயா கூத்து. பாதேரே ஐயா ராத்திரி கூத்துல காத்தவரே வசப்பட்டு தம்பிய பாப்புன்னு தம்பிய பிரமாதப்படுத்தி விட்டாங்க போங்க. நம்ம பயலுங்கல்ல சுத்தி விடுவாருங்கல்ல. தம்பிகளுக்கு எந்த ஊரு? இளங்கோ மஞ்சக்கல்ல அரங்க வாங்கலாம். அசத்தி படிக்க தம்பி அஸ்தி. ஒரு காலத்துல பெரிய ஆள வருவீங்க. ரொம்ப சந்தோஷம்யா. நல்லா இருங்க நல்லா இருங்க. அக்கா இவங்க எங்க அண்ணி, ஊரு மஞ்சுக்கொல்ல. இல்ல உனக்கு மஞ்சக்குள்ளையில யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆரியபுரம் ஆரியபுரம் ஆரியபுரம். அவன் ஆரியபுரத்துக்கு ராசா வேண்டாம், கொல்லி விலைக்கு ராசா. அப்ப கொல்லாம விட மாட்டானோ? என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை காத்தோராய, ஒன்றுமில்லை, நீங்கள் கூறுங்கள். குத்துச்சண்டை, திருமுடி சண்டை, தடியடி சண்டை, அப்படியா? மல்யுத்தம், ஐயோ, சகல கலைகளையும் கற்று கைதேர்ந்தவன். ஆமா ஆமா. எனக்கு குறுக்கே எவன் வந்தாலும் அவனை எவனிடம் அனுப்பிவிட்டு அந்த அழகு பதுமை ஆரியமாலாவை கைபிடித்தே பிடிப்ப. சின்ன என்ன அங்க கழுவு மரம் காத்துக்கிட்டு இருக்கு, நீ நடனா கையை பிடிப்பா காலை பிடிப்பான்ற. ஏன்டா காதல் வந்தாலும் கண்ணு முன்னு தெரியாத ஆளாயிருங்க. அப்படி என்றால் இவ்வளவு நேரம் என் தொண்டை தண்ணீர் வற்ற கத்தியும் உனக்கு என் காதலின் வழி புரியவில்லை அல்லவா? ஆரம்பிச்சுட்டான்டா. மாட்டணும் தொலைஞ்சோம். என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா, என் மனச தொட்ட மீசக்காரா, அத்திப்பூவ போல நான் பூத்திருக்கேன், ஆவாரம் பூவ போல காத்திருக்கேன். என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா, என் மனச தொட்ட மீசக்காரா, என் தேகம் தொட்டு போன வேஷக்காரா, என் மனச தொட்ட மீசக்காரா. நான் கும்பிட்ட தெய்வம் உன்னை கொடுத்ததா, இல்ல என் கொலைசாமி நேரில வந்ததா? இங்க வேஷம் கட்டி ஆட வந்து என் தோஷத்தை
சந்தோஷம் உள்ளுக்குள்ள பறக்குது ஊர்க்குருவி போல ஆசை மேல மேல பறக்குது ஒன்னு தேடி பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டும் கலங்குது ஒரு வழி பார்த்து காத்திருக்கேன் வழி சொல்லி போக மாட்டாயா வெட்டு கத்தி மீச மேல ஆசை வச்ச நானும் வந்த வெக்கத்துல குங்குமமா கண்ணு செவந்த கண்ணுக்குள்ள உன்னை வச்சு தூக்கம் எழுந்த கண்ணுக்குழி ஓரத்துல என்ன தொலைச்ச ஆவணி மாசம் வந்து 6 நாளாச்சு என் தாவணி கால் முளைச்சு சிலையாச்சு என்னோட ஆசைக்கிங்க வானமே எல்லையாச்சு வானவில் போல பல வண்ணமாச்சு உன்னை பார்த்த நாள் முதலா வெக்கம் கூடி போச்சு என்ன சொல்லி புரிய வைத்த வார்த்தை மறந்து போச்சு நீ மஞ்சள் தாலி கட்டி என்ன மாலையிட வேணும் நான் மஞ்சள் பூசி பொட்டு வச்சா நெஞ்சு கட்ட வேகும் அத்திப்பூவை போல நான் பூத்திருக்கேன் வாரம் பூவை போல காத்திருக்கேன் என்னடா வீடு பூட்டி இருக்கு? அவர்கிட்ட கேளுங்கண்ணே. அண்ணே வைத்தியர் வீடு பூட்டி கிடக்கு, எங்கண்ணா போயிட்டாரு? அவர் இறந்துட்டாருப்பா. ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, அவர் செத்து 1 மாசம் ஆச்சப்பா. இந்த மருந்தை ஒரு மண்டலம் 48 நாள் தவறாம கொடுங்க, சரியாயிடும். ஒருவேளை சரியாகலன்னா திரும்ப வாங்க, மாத்து மருந்து இருக்கு, சந்தோஷமா போங்க, நான் இருக்கேன். மாமாங்கானாலும் மஞ்ச வெயில் காஞ்சாலும் குறிஞ்சி பூ பூத்திடுன்னு பூ போட்டு காத்திருந்தேன் குறிஞ்சியோ பூக்கவில்லை அந்த குலசாமியும் காக்கவில்லை இந்த பாவி மக வாழத்தானே பாதை ஏதோ கிடைக்கலையே மகனே காத்தவராயா, உன் காதல் வித்தை கர்ம நிலத்தில் விதைத்து விட்டாயே மகனே. அவள் கனிந்த போது கழுமரம் உதித்ததை இந்த அவனையே அறியும். அவள் வேணாமடா மகனே, அவள் வேணாமடா. துஷ்ட குணத்துடன் பிறந்த அந்த மங்கையை மறந்து உன் மனதிற்கு பிடித்த மற்றொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளடா மகனே, தேர்ந்தெடுத்துக் கொள்ளடா. அந்த மங்கையின் மாசில்லா அழகு அழகால் கவரப்பட்ட இதயம் அதிக நாள் நீடிக்காது. தாயின் வார்த்தையை தட்டும் அளவிற்கு தற்குறி ஆகிவிடாதே மகனே, தற்குறி ஆகிவிடாதே. தட்டவில்லை அம்மா, தட்டவில்லை. மனதில் பட்டதைத்தான் சொல்கிறேன். தேனில் விழுந்த ஈ தேறுவதில்லை காத்தவராயா, தேறுவதில்லை. இனிப்பிலே மடிந்த இன்பமாவது அந்த ஈக்கு கிட்டுமல்லவா? உனது வார்த்தையில் பணிவிருக்கிறதே என்று பண்பு இல்லை அப்பா. தெரிந்தும் தவறளிப்பது தகாத செயல் மகனே, தகாத செயல். தவறெனப்பட்டதை தரணியில் படைத்ததும் கடவுளின் குற்றம் தானம்மா. ஐயோ மகனே, உனக்கு எதுவும் விளங்க மாட்டேங்குதடா. ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்ட போறாடி, அதான் விதி.
என் புள்ளதுல இருந்து விழுந்துருச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க வேணா பாருங்க, நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. கூடி சீக்கிரம் நம்ம மகளுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும். அவளோ அரசரின் அருவந்த செல்வி, அவள் மலை முகட்டிலே, நீயோ அதன் அடிவாரத்திலே. என்னங்க? என்ன? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு நல்ல சோசியர் இருக்காராம். ரொம்ப நல்லா சொல்றாராம். நாம வேணா ஒரு 8 போய் நம்ம மலர் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாமாங்க? நித்திரை இல்லையடே சகியே, நிம்மதி இல்லையடே, அந்த உத்தமனை தேடி சகிய உருகி ஓடுதடி உள்ளம், உருகி ஓடுதடி. நித்திரை இல்லையடி சகிய, நிம்மதி இல்லையடி, நித்திரை இல்லையடி சகிய, நிம்மதி இல்லையடி. ஆரியமேல அசோகமா உட்காந்துருக்கா. ஐப்பசி கார்த்திகையில கூத்து இல்லாம 5க்கும் 10க்கும் தவியா தவிப்போம்ல, அதை நினைச்சு பாரு. அன்னைக்கு பரிமாறும் போது ஏதோ தெரியாம சாம்பார் கொட்டிருச்சு. ஐயோயோ இப்படி பண்ணிட்டோம்னு பதறி போய் பார்த்துருக்கலாம். கூத்த கொட்ட கொட்ட முடிச்சு பாக்குதுன்னா கூத்துன்னா அந்த பொண்ணுக்கு இஷ்டமா இருக்கலாம். அதை விட்டுட்டு என்னையதான் பாக்குறா, என்னையதான் நினைக்கிறான்னா அது தப்பு மாப்பிள்ள. நான் கூத்து கட்டி ஆடும்போது 100 கண்ணு என்ன பார்த்தாலும் அவ கஞ்சாட மட்டும் 1000 தான் சொல்லுது மச்சான். யோ, நாம எல்லாம் ராத்திரில தான் ராஜ வேஷம் போட முடியும். பொழுது விடிஞ்சதுன்னா வேஷத்தை கலைச்சிடணும். குளிக்கார மேக்கப் பார்ப்பான், கூத்தாடி கிழக்க பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு ஏன் தான் விடியுதுன்னு இருக்கு மச்சான். வேஷத்தை கலைக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. இத்தனை நாளா காத்தவரை என் வேஷம் கட்டி ஆடும்போது ஏதோ கதை கூத்துன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதான் அதோட வழியை நான் உணர்றேன். என்னுடைய ஆரியமாலா அவதான். அப்பா, தவறு என்னுடைய தண்டனை எனக்கு அழியுங்கள் அப்பா, எனக்கு அழியுங்கள். நான் தான் அரகத்தை மைக்கு காதல் வளர்த்தேன். நான் தான் உள்ளத்தை வசப்படுத்தி இந்நிலைக்கு வருத்தினேன். குற்றவாளி கொண்டு நிற்க வேண்டிய அபராதி நான் தான் அப்பா, நான் தான். தண்டனை எனக்கு அழியுங்கள் அப்பா, எனக்கு அழியுங்கள். சீ, தன்மையற்றவளே, அவனை இழுத்துச் செல்லுங்கள். மாலா, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த அகம்பாவக்காரர்களிடமிருந்து நான் உன்னை விரைவில் மீட்டுச் செல்கிறேன். இது நம் காதல் மீது ஆணை. கூத்து முடியும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவகிட்ட எப்படியாச்சும் பேசணும் மச்சான். டேய், நான் இன்னும் 2 நாள் இருக்கேன். எப்படிடா இதை விட்டு தப்பிச்சு போகணும்னு பார்க்குறேன். நீ என்னடானா கவலைப்படுறியா? வேணாம் மாப்பிள்ள, கூத்துல ஒன்னே மட்டும்தான் கழுவு மரம் ஏற்றுவாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒன்னே மட்டும் இல்லை, ஊரோட சேர்ந்து நம்ம எல்லாரையும் கழுவு மரம் ஏற்றுருவாங்க. சொன்னா கேளு. ஊரே எதிர்த்தாலும் சரி, நான் வெள்ளாம போக மாட்டேன். டேய், கூத்துல பேசுறதெல்லாம் ரோட்ல பேசிட்டு இருக்க. நீ காத்தோராயன், அவ ஆரியமாலா. ஏன்டா இப்படி பண்ற? பயமா இருக்குடா. என்னடா சிரிக்கிற? ஆரியமாலா வந்துருச்சா? மாப்பிள்ள எதுவும் பேசிடாதரா, சொன்னா கேளு. எங்க உங்களை தான். என்ன? ஒண்ணும் இல்லைங்க, வா மாப்பிள்ள போயிடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்க 2 நாள் கூத்து பார்க்க வரல? என்னது? கூத்து பார்க்க வரலையா? நான் கூத்து பார்க்க வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? அது ஏன் நீ கேக்குற? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. இப்படி வழிமறிச்சு பேசுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வா போயிடலாம். விடுமச்சா. ஏங்க, நீங்க கும்புற சாமி மேல சத்தியமா சொல்லுங்க, நான் கூத்து கட்டி ஆடும்போது நீங்க என்ன பார்க்கல? அது என்ன, உன்னை மட்டும்னு இல்ல, தோ நிக்கிறாரே பஃபன் வேஷம் போட்டானே, இந்த அண்ணனை பார்த்தேன், ராஜா வேஷம் போட்டவரை பார்த்தேன், ஆரியமலை வேஷம் போட்டவங்களையும் பார்த்தேன். ஏன் கூத்தாட வந்த எல்லாரையும் தான் நான் பார்த்தேன். நான் உன்னை மட்டும் பார்க்க நீ என்ன அவ்வளோ பெரிய மன்மதனா? இல்ல ரஜினியா கமலா? மாப்பிள்ள, நான் சொல்லல, அவங்க எல்லாரையும் தான் பார்த்துருக்காங்க. வா மாப்பிள்ள. ஆமா,
நீ யாரு? எனக்கு மாமா மாவனா இல்ல அத்தை மாவனா? நாங்க யாரு? எங்க குடும்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? 5க்கும் 10க்கும் ஊர் ஊரா போய் கூத்து கட்டுற சாதாரண கூத்தாடி நீ. ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிறதுக்கு முன்னாடி நம்ம தகுதி என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்க யாரு, எங்க குடும்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சது, நீ உசுரோட ஊர் போய் சேர மாட்ட. அண்ணே சொல்லி வைங்க. வாயா. இவ்வளோ போய் விரும்புறீங்க மாப்பிள்ள? மகனே காத்தவராயா, எதனிடம் அதிகம் பாசம் வைக்கிறோமோ அதையே இறைவன் பறித்துக் கொள்கிறானடா. அப்படியே அழுதுகிட்டே எழுந்திருப்பா. தமிழே நீ பேசு. சுக துக்கங்களை சமமாக கருதும் உணர்வு இருக்கிறதோ அவனே நாணியாகி விடுகிறான். இன்ப துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்க இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே, இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே. காவலாளிகளே பிடிங்கள் அவனை. ஐயோ என்ன இது? அந்த கல் நெஞ்சக்காரனை கொண்டு செல்லுங்கள். வந்து சேர்ந்திருக்கானுங்க பார், கொண்டு செல்லுங்கள். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். ஊரும் எரிமலையாகிவிட்ட என் நெஞ்சம் மரணத்தை ஏற்க சித்தமாகிவிட்டது. சென்ற அமரலோகத்திற்கு நானும் செல்கிறேன். அஞ்சலி வச்சுக்கோடா. சரிங்க வாத்தியார. தன்னன்னா தன்னனா தன்னனா இளங்கோ, அந்த ஆளுகிட்ட சொல்லிடு, ராத்திரி பூரா கண்ணை முடிச்சு நாடகம் நடத்துறோம். காலையில இருந்து அந்த ஆளு இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் பாட்டுக்கு பை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். தெரியாது, இன்னொரு நாள் தானே. பெரிய தொல்லையா இருக்கு இந்த ஆளோட. 5க்கும் 10க்கும் ஊர் ஊரா போய் கூத்து கட்டுற சாதாரண கூத்தாடி நீ. நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டு நான் அந்த ஆள்கிட்ட சொல்ல பார்த்தல என் மரியாதைய. ஏன்டா நீ வேற? வாத்தியார சாப்பாடு வந்துருச்சு. பசிக்குது வாத்தியார. ஏண்டா உயிரை கொடுத்து இந்த காட்சியோட கலந்து வாசிக்கிட்டு இருக்கேன், பாடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு பசிக்குதா? சோத்து கடையிற சோத்து முண்டமே, அறிவு கெட்ட ஞான சூனியங்களே, உங்களை வச்சுட்டு கூத்தான். என் கூத்து பெரும் கூத்தாய் போச்சுடா. டேய் மாப்பிள, வட சாப்பிட போலாம். இல்ல மச்சான், எனக்கு பசிக்கல. டேய் நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அவ ஒண்ணும் உங்ககிட்ட பேச போறது கிடையாது. சொன்னா கேளு, வந்து சாப்பிடுறா. முடியல, நீ போய் சாப்பிடு. டேய் வாடாண்ணா. எண்ணிய எண்ணம் யாவும் நடந்தா இறைவன் இல்லை பாரிலே, கனவில் காண்பது நிஜமாய் தெரியும், விடிந்தால் தானே நிழலாய் போகும் இந்த வேதனை உனக்கு. கொண்டு வரேன் பெரியம்மா. சீக்கிரம்டி. வரேன். மாய
மாய உலகில் நீயும் பிறந்து மலரும் முன்பே சருகானாய் பார்வை கண்டு பதறானாய் பாவையின் நெஞ்சில் ஏன் மலடாய் போனாய் முறையா சரியா விதியா சதியா முறையா சரியா விதியா சதியா மரியாதா, சீக்கிரமே எங்க அக்காக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். என்னால என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அவ எங்க மாமா மகனையே கட்டிக்கிட்டு என்னால பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரணும். அதையாச்சும் செஞ்சிரு. பொண்ணு கிடைக்காம வீட்டு வாசல் வந்து நின்று 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளின்னு பாகம் பிரிச்சுட்டு போற இந்த காலத்துல மொத்த சொத்தையும் தங்கச்சி மகதான் வந்து ஆளணும்னு நினைக்கிறது தப்பாடி. காய் காய்ச்ச கிளை வேறையா இருந்தாலும் மரம் ஒண்ணுதான். மலர் ஓம் மகதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விதி குறையா படைச்சிருச்சே. நீங்களும் பார்க்காத வைத்தியம் இல்ல. ஓரிக்காடு உழுதுதான் முளைக்க போதா இல்ல உரம் போட்டுதான் முளைக்க போதா? சரிடி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். மலரு கடைசி வரைக்கும் வயசுக்குள்ளாம இப்படியே இருந்துட்டா கையில கட்டி கொடுக்காம வச்சிருப்பியா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறா. 5 படி போதுமா? இன்னும் வேணுமா? வீட்டுக்கு வா போ, வேணுங்கிறத வாங்கிக்கோ, வேணான்னு சொல்லலை. ஆனா வேண்டாதது மட்டும் இங்க விதைச்சிட்டு போயிடலாம் நினைச்சிடாத. இப்போ என்னடி சொல்லிவிட்டேன்? இங்க பாருக்கா, கையிலுக்கு 15 வயசு தான் ஆகுது. பொம்பளை பிள்ளைய 20-21 வயசுல கூட கட்டி கொடுக்கலாம். அதுக்குள்ள என் மூத்த மகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்படியே தள்ளி போனாலும் ஏமாவ மலர வேணான்னு சொல்ற அண்ணன் வீட்டில் மட்டும் கையில கட்டி கொடுக்கவே மாட்டேன். கூலிக்காரனா இருந்தாலும் ஒரு நல்லவனா பார்த்து அவளை பிடிச்சி கொடுத்துட்டு என் மக மலருக்கு காலம் பூரா துணையா இருந்து சேர்த்துருவேன். அன்பார்ந்த மருதூர் கிராம பொதுமக்களே, இந்த 10 நாட்களும் வெறும் சீரும் சிறப்புமாய் நடப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசிருக்கும் என்னத்த பாட்டு போடுற? ஹலோ ஹலோ. இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோவில் திடலில் கடந்த 6 நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்று வந்த அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகனின் அவதாரமான காத்தவராயன் கூத்து இறுதி நாளை எட்டியுள்ளது. முருகன் என்றாலே அன்பு, முருகன் என்றாலே அழகு, முருகன் என்றாலே காதல் என்ற அர்த்தம். அதிலும் அவதாரம் என்றால் சொல்லவா வேண்டும்? அந்த அவதார புருஷன் அவன் காதலுக்காக செய்த தியாகத்தை, அவன் காதலுக்காக கழுமரம் ஏற்றப்பட்டதை, அவன் காதலுக்காக உயிர் நீத்ததை நம் கண் முன்னே கொண்டு வர காத்திருக்கிறார்கள் நமது நடுநாடு. இதுல இருக்கிற புடவை எடுத்து கட்டிக்கொடி. வேணா, நீ இதுவே போதும். நீ சொன்ன என்ன கேட்க போற? சரி சரி, அவளுங்க கிளம்பிட்டாங்களான்னு போய் பாக்குறேன். சரி பாருங்க. மலரே, நான் கிளம்பிட்டேமா. அக்கா தான் என்ன கிளம்பாம இருக்கா. குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய், அலௌன்ஸ் பண்றாங்க, கார் ஓடியா, சீக்கிரம் கிளம்புடா. ஏ குமரேசா, ஆத்தேரா என்னடா நானும் 4 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆளும் வந்து நிப்பாட்டுறீங்க. என்னதான் நடக்குதுங்க?
குமரேசா சொல்லுவே அவங்கிட்ட, கூத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வர சொல்லு. நீங்க போங்க வாத்தியாரா, வந்துடுறோம். எந்திரா எந்திரா. மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஈவன் மருதூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர். ஏமச்சா, இன்னையோட அந்த ஊரை விட்டு போயிடுவோம்ல? டேய் பேசாமறா, நானே எப்போ பொழுது வெடியின்னு இருக்கேன், நீ வேற. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. கையில இந்தாடி இது புடி. நான் அக்கா கூட துணைக்கு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏமா அவ தான் வரமாட்டாள. சித்த நேரம் பாத்துட்டு வந்துடலாம் வா. வா போயிட்டு வந்தோம். ஆமா வா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்தே மலர் ஒரு மாதிரி தான் இருக்கா, என்னன்னே தெரியல. மகனே காத்தவராயா, விதி தன் வேலையை மிக அற்புதமாக செய்ய தொடங்கி விட்டது. அது உனக்கு புரியவில்லையாடா, புரியவில்லையாடா. அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை கூறுங்கள். அந்த ஆரியபுரத்து அரசின் ஆணையை உடைத்தெறிந்து அடுத்த கனவே ஆரியமாலாவை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வேண்டாம் காத்தவராயா, வேண்டாம். துன்பம் அதிகமாகும் போதுதான் துணிச்சலும் அதிகமாகும். அதற்கு ஒரு பொழுதும் இடமளித்து விடாத மகனே, இடமளித்து விடாதே. இடமளிக்கவில்லை அம்மா, இடமளிக்கவில்லை. என் இதய தாபத்தை தான் நான் கூறுகிறேன். இனி எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்தாது. ஓய்வா மகனே என்று ஆசி. மகனே எப்படிடா கூறுவேன், நான் எப்படிடா கூறுவேன். எல்லையற்ற துன்பங்கள் உன் வரவுக்கு எதிர்பார்த்து காத்து நிற்கும் பொழுது போய் வா மகனே என்று நான் எப்படிடா கூறுவேன், எப்படிடா நான் கூறுவேன். என் கண்ணீரை காணிக்கையாக்கி உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்து வழி அனுப்பி வையுங்கள் அம்மா, வழி அனுப்பி வையுங்கள். ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்ட போறாடி, அதான் விதி என் புள்ளதில் இருந்து விழுந்துருச்சு. கையில அம்மா, தாவணி எங்கடி? கோயிலுக்கு போறேன்னு தெரியும்ல. அக்கா பாவாடை சட்டை போட்டிருக்கும் போது எனக்கு தாவணி போட ஒரு மாதிரியா இருக்குமா? இல்லம்மா, நீ பாவாடை தாவணி தான் போடணும். என் மக மலருக்கு காலம் பூராவனே இருந்து செத்துருவேன். பயிறு அலைஞ்சிருமே மலரு. மரியாதா, சீக்கிரமே எங்க அக்காக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, உனக்கு கெஞ்சி கேக்குறேன். அம்மா, அதை விட என்னை மடிந்துவிடு என்று கூறுங்கள். அடுத்த கனவே செய்து முடிக்கிறேன். ஆனால் ஆரியமாலாவை மறந்துவிடு என்று மட்டும் கூறாதீர்கள். அது என்னால் முடியாது அம்மா, முடியாது. அவங்கள காலம் பூரா பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய, ஒரு நல்ல பொண்ணு என் கண்ணில் காட்டிடுப்பா. என் கண்ணில் காமிச்சிடு, அது போதும். இந்த அகிலமே எதிர்த்தாலும் சரி, ஆரியமாலாவை சிறை எடுக்காமல் திரும்ப மாட்டேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். வருகிறேன். காத்தவராயா, மகனே காத்தவராயா, தாய் சொல்லை தட்டாதடா. நான் மட்டுமன்று காட்டு பக்கம் என் தோழிகளுடன் வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதல்லவா? என் வாழ்க்கை துணையாக நீ வர வேண்டும் என்பதற்காக நான் எத்தனை துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆரியமாலா. அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னால் உங்களுக்கு இவ்வளவு துன்பமா? என் தந்தையை நினைத்தாலே என் உள்ளம் எல்லாம் பதறுகிறது. அதான் நான் பார்த்தேன். ஆனால் அவருக்கு தெரியுமா என்ன? ஆரம்பிச்சுட்டானா? உங்களை போன்ற ஒரு உத்தம சீலனை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள நான் ஏதோ தவம் செய்திருக்கிறேன் என்று.
ஆரியமாலா, சுவாமி, இனி தாமதம் வேண்டாம், வா, உடனே புறப்படலாம். சற்று பொறுங்கள் சுவாமி, யாரோ வருவது போல் தெரிகிறது. ஐயோ சுவாமி, என் அப்பா. இங்கிருந்து போய்விடுங்கள் சுவாமி. கவலை விட்டது. இங்கேயே இரண்டில் ஒன்றை பார்த்து உன்னை தூக்கிச் செல்கிறேன். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். நாம் வாழ நான் வழிவகுக்கிறேன். சற்று மறந்து கொள்ளுங்கள். போங்கள் சுவாமி, போங்கள் சுவாமி, போங்கள். நான் வந்து எவ்வளவு நேரமாகிறது? ஏன் கதவு திறக்கவில்லை? உடையை மாற்றிக்கொண்டேன் அப்பா. நீ உடையை மாற்றவில்லை, உன் உள்ளத்தை மாற்றிக் கொண்டிருந்தாய். அந்த கயவன் எங்கே? ஐயோ, எங்கடா போறானே? தெரியலையா வாத்தியாரே? அடுத்த காட்சியில அவன் இருக்கான். எப்படிடா? நான் போய் கூட்டி வரவா? உனக்கு அறிவு இருக்கா? நீ அடுத்த காட்சியில இருக்கே, எப்படி கூப்பிடுவேன்? எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு நேரம் உறவாடி கொண்டிருந்தாயே, அந்த மடையனைத்தான் கேட்கிறேன். திரைமறைவில் நடந்த நாடகம் வெளியாகிவிட்டது என்றா? அப்பா, மாலா, விதி உன்னிடம் விஷமடி நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதை அமுதம் என்று நினைத்து பருக நினைக்கிறாயே, முறையா? என்னால் அவரை மறக்க முடியவில்லை அப்பா, மறக்க முடியவில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? வேதிகள் அந்த நேரத்தில் குறுக்க வரான். மந்திரியாரே, கூறுங்கள். நாம் காத்தவராயன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்னது? காத்தவராயன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமா? மந்திரியாரே, என் மகளின் மனதை மயக்கி காதல் வலையில் சிக்க வைத்த கயவன் என்கிற கோபம் அவன் மேல் எனக்கு ஒரு புறம் இருந்தாலும், அவன் விதியை முடிக்கும் வேலையை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்று நினைக்கும் போது சற்று ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. அழிந்தான் காத்தவராயன்! பண்ணிட்டானுங்க. சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, வாங்கடா, வாங்கடா.
நாலஞ்சு பேர் குத்திட்டு இந்த பக்கம் தானே போனாங்க. ஊரியல தாண்டி முடியாதா? பாதி பேர் கரமேட்டு பக்கம் போங்க, பாதி பேர் உடையூர் பக்கம் போங்கடா. கடைசியில பொங்கி எல்லாரும் அழுகுற மாதிரி ஆகி போச்சு. இது எங்க போய் முடிய போகுதோ? இவங்க இஷ்டத்துக்கு ஆனாங்கல்ல, கண்ட பையனையும் கூட்டிட்டு வந்து கூத்து கட்டினா. ஏம்பா கருப்பசாமி, எந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க மாமா, நாளைக்கு நாமெல்லாம் போலீஸ் கிட்ட கை கட்டிக்கணும். இந்த மாபெரும் சபையிலே உங்கள் கண் முன்னே தோன்றும் நான் யார் என்று தெரியுமா? கைலாயத்தில் குடியிருக்கும் சிவபெருமானுக்கும் ஆதி பராசக்திக்கும் பிறந்த மகனாகிய நான் காத்தவராய சின்ன அங்கே பார், அழகிய மான். நீ எல்லாம் சாமி, அதுவும் ஊரை காக்குற சாமி. நீ ஊரை காக்குறவன் இல்ல, உன்னையே நம்பி இருக்கவங்கள ஏய்க்கிறவன். யாரும் எதிரிக்கு கூட இப்படி ஒரு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. முட்டை காக்காவ எட்ட பறக்க வச்சிட மாட்டியான்னு நான் நினைச்சேன். ஆனா அது எட்ட பறந்து என்ன செய்ய போகுதுன்னு நீ நினைச்சிட்ட. நான் தான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்ன உசிரோட கொன்னுட்டேன். அவன் என்ன பண்ணான்? கனவுல வந்தது குத்தம்மா? வெதை முளைச்சிடோன்னு வேலி கட்ட போனேன். விவரம் தெரிஞ்சதும் திரும்பிட்டேன். ஆனா பாவம், அவன் பட்ட மரம்னு தெரியாம பரிசம் போட நினைச்சிட்டான். நான் சாகணும்னு நினைச்சா கூட என்ன நிம்மதியா சாக விட மாட்டியா? உனக்கு உசுறு தான் வேணும்னா அதான் நான் இருக்கேன்ல, ஏன் உசுறு எடுத்துக்க வேண்டியதானே? அவனையே கொன்ன, அவனை ஏன் கொன்ன? ஏன் கொன்ன? சொல்ல, அவனை ஏன் கொன்ன? அவனை ஏன் கொன்ன? ஏன் கொன்ன? ஏன் கொன்ன? சொல்லு, ஏன் கொன்ன? ஏன் கொன்ன? மாமா, ஆமா, யாருக்கு யாருடி மாமா? அன்னைக்கு உங்க ஆத்தா என் குடும்பத்தை கலைக்க பார்த்தா, இன்னைக்கு நீயா? விட மாட்டேன்டி. நேற்று ராத்திரியே உன் கதையை முடிச்சிருப்பேன். பாவம், உன்னால அயவசரம் போச்சு. சின்ன வயசுல இருந்து தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்த என் தங்கச்சிய எனக்கு எதிரி ஆக்கிட்டீங்களடி. ஏய், உன்னால என் சொந்தமே அத்து போச்சேடி. இங்க பாரு, என் தங்கச்சி மகளை என் மகனுக்கு கல்யாணம் முடிக்கிறோனோ இல்லையோ,
உன்னை உசுரோட விட மாட்டேன்டி. உன்னை கொல்ல தேடி வந்திருக்கேன். அவள் கண் பார்வையே எனக்கு சொன்னது, அவள் கனவில் வந்த காலை நான் தான் என்று. அம்மா, அதை விட என்னை மடிந்துவிடு என்று கூறுங்கள். அடுத்த கனவே செய்து முடிக்கிறேன். ஆனால் ஆரியமாலாவை மறந்துவிடு என்று மட்டும் கூறாதீர்கள். அது என்னால் முடியாது அம்மா. நீ உசுரோட ஊர் போய் சேர மாட்ட அண்ணே, சொல்லி வைங்க. வேண்டாம்மா, வேண்டாம். மடியிலே செத்துடுறம்மா. பார்த்து பார்த்து வளர்த்து அம்மா. மண்ணுல போறந்தா பொண்ணு போல மரப்பாச்சி பொம்மையாக மாறி போனா. மண்ணுல போறந்தா பொண்ணு போல மரப்பாச்சி பொம்மையாக மாறி போனா. கண்ணுக்கு மைய பூச ஆசைப்பட்டா, நெஞ்சில அம்ப விட்டு யாரடிச்சா. சித்திர வெயில போல சுட்டெரிக்கும் வார்த்தையால தூக்கம் மறந்து போனாலே, துக்கம் சோமந்து போறாளே. தாவணி போட இவ ஆசைப்பட்டோம், இவ பாவாட சட்டை போடும் பட்டாம்பூச்சி.
பூச்சி மணக்கும் சந்தனத்தை எடுத்து பூசி விட இவ கண்ணு எப்போ சேவக்கும் கேள்வியாச்சு. ஊர் எல்லையில இருக்கும் ஐயனாரு இவ குறையத்தான் தீக்குமா. அந்த வானம் பார்த்து இருக்கும் காஞ்ச பூமி துளிர் விட்டா பழியாகுமா. முறமாமன் தென்னங்கீத்தும் இவளுக்கு கிடைச்சிடுமா. வாழை மரம் ஜோடி போட்டு வரவேற்றிடுமா. சிறு பிள்ளை இவ பட்ட கஷ்டம் போதுமடா சாமி, தாங்கிடுமா இந்த பூமி.